இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடேனையற்ற இன்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வசனம் இவ்வாறு சொல்கிறது, யாக்கோபு 1:19-20, ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே என்பது. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் கடைபிடிக்க வேண்டிய 7 காரியத்தை குறித்து யாக்கோபு எழுதின நிருபத்திலிருந்து நாம் இந்த வாரத்திலும் இந்த மாதத்திலும் நாம் தியானிக்க இருக்கிறோம். முதலாவது நாம் வாசிக்க கேட்ட இந்த பகுதியிலே, இந்த யாக்கோபு அந்த நிருபத்திலே முதலாவது குறிப்பிடப்பட்டிருக்கிறது கோபம். இந்த கோபம் மனிதனுக்குள்ளாக வருகின்ற ஒரு உணர்ச்சி வசப்படுகின்ற ஒன்று. நம்மில் அநேகர் கோபப்படுவது உண்டு. பாருங்க, கோபம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கோபம் இருக்கிற இடத்துல குணம் இருக்கும் என்று சொல்லுவாங்க. ஆனால் நன்றாக ஆராய்ந்து பார்த்தால் குணம் இருக்கும், ஆனால் மகிழ்ச்சியான குணம் இருக்கவே இருக்காது. ஒரு குடும்பத்துக்குள்ளாக கோபப்படுகிற ஒரு கணவன் மனைவி யாராக இருந்தாலும் ஒருவர் கோபப்பட்டால் அந்த குடும்பத்திலே மகிழ்ச்சி இருக்கவே இருக்காது. இல்ல கணவன் மனைவி 2 பேரும் கோபப்பட்டால் எப்படி இருக்கும்? அந்த குடும்பம் நரகமாக மாறிவிடும். நல்லா கவனித்து பாருங்க. கோபப்படுற மனுஷன் யாருக்கிட்டையாவது நம்ம பேசுவோமா? நிற்கவே மாட்டோம். அப்போ கோபம் நம் வாழ்க்கையிலே, கிறிஸ்தவ வாழ்க்கையில அநேகருடைய வாழ்க்கையிலே அந்த பிரிவினையை கொண்டு வருகிறது. கோபப்படுறது நம்ம என்ன நினைக்கிறோன்னா அது ஒரு பெருமைக்கு. சில நேரத்தில் நான் இத்தனை கோபப்படுறதை குறித்து சொல்லுவாங்க, நான் இப்படி கோபப்பட்டேன்னு சொல்லுவாங்க. ஆமாம் பாருங்க, கோபப்படும்போது நம்ம வாழ்க்கையில் நம்ம தவறான ஒரு முடிவை எடுக்கிறோம் என்று நாம் நினைத்து கொள்ள வேண்டும். பாருங்க, குடும்ப பிரச்சனை நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா குடும்பங்களில் பிரச்சனை. பாருங்க, கணவன் கோபத்தில் பிள்ளையை போட்டு அடித்து விட்டார்ன்னு சொல்லுவாங்க, இல்லை மனைவியை போட்டு அடிச்சிட்டாங்க. குடும்பங்களில் சண்டைகள், பிரச்சனைகள், இதெல்லாம் பார்க்கும்போது மிக மிக முக்கியம் கோபம்தான். ஒரு மனுஷன் கோபத்தில் இருக்கும்போது அவன் என்ன செய்கிறாங்கிறத அவனுக்கு புரியவே புரியாது. எதிராக இருக்கிற மனுஷன் என்ன சொல்கிறாங்கிறத அவர்களால் சரியான முடிவை எடுக்க முடிவதில்லை. மற்றவர்கள் என்ன கூறினாலும் அது தவறாக தான் இருக்கும். ஒரு கோபப்படுற மனுஷன் மற்றவர்கள் சொல்ற வார்த்தையை கேட்கும்போது அது தவறாக போய் முடிகிறது. ஒரு அருமையான ஒரு சம்பவம் எனக்கு நினைவுக்கு வருகிறது. நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் முதலை. பாருங்க, முதலையை பார்த்த உடனே நம்மளுக்கு ஒரு பயம் வரும். என்ன, அதை பார்த்தாலே ஒரு கொடூரமா இருக்கும். பாருங்க, அது மாம்சத்தை திங்கும். அதுக்கு ஒரு குளத்துல முதல்ல இருக்குன்னா நம்ம இறங்குவோமா? இல்லை ஒரு கடலில் எதுலேயோ இருக்குன்னா ஓடிடுவோம்னா, இந்த முதலை ஒரு ஸ்பெஷலான குணம் உண்டு. அது என்னன்னா, இரையை அதை கப்பி சாப்பிட்டு முடித்தவுடனே அதன் பற்களுக்கு இடையே அந்த இறைச்சி துண்டு ஒட்டிக்கொள்ளுமா. பாருங்கள், அந்த இறைச்சிகளை அதுக்குள்ளே பற்களில் இருந்து அதற்கு கிருமிகள் அதை தாக்க ஆரம்பிக்கும். அப்படி ஆக்கும்போது அந்த முதலை கரையிலே வாயை திறந்தபடி அந்த சில காகங்களோ பறவைகளோ அந்த வாயின் பல்லின் இடையிலே இருக்கிற இறைச்சிகளை சாப்பிட்டு அது அந்த கிருமிகள் போனது உடனே அது சந்தோஷமா போமா. காரணம் என்னன்னா, சில சமயங்கள்ல நாமும் கூட தேவ சமூகத்துல அங்கே வாய்களை திறந்து நம்மளுடைய குற்றங்களை அறிக்கையிடும்போது நமக்கு இந்த கோபத்திலிருந்து விடுதலை கிடைக்கும். வசனம் சொல்லுது, சங்கீதம் 38:8, உமது கோபத்தினால் என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை, என் பாவத்தினால் என் எலும்புகள் சௌக்கியமில்லை. ஆரோக்கியம், சௌக்கியம், இதெல்லாம் கோபம், தேவ கோபாக்கினை. இல்லை, ஒரு மனுஷன் கோபப்படும் போது சரீரத்தில் உள்ள சரீரம் பலவீனம் அடைந்து விடுகிறது. நம்ம என்ன செய்யணுமா? ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து வாய்களை திறந்து நாவினால் அறிக்கையிடும் போது கோபம் தனியும். வேதாகமத்தில் அநேக மனுஷன் கோபப்படுறதை குறித்து குறிப்பிடப்பட்டிருக்கு. நாகமான் என்னும் ஏசா யாக்கோபை குறித்து, என்னும் தாவீது சவுல் மன்னன், என்னும் சிமியோன், மோசே,
பாலா, சிம்சோன், உசியா ராஜா, மூத்த குமாரன், எலியாப், இன்னும் அநேகர் கோபப்பட்டிருக்காங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா ஆகாசூர் ராஜா கடும் கோபம் கொண்டான்னு சொல்லி பாருங்க, வஸ்தியை தன்னுடைய ஸ்தானத்திலிருந்து தள்ளி விட்டுட்டார். காரணம் கோபம். ஒரு குடும்பத்துக்குள்ளாக கோபம் வரும்போது அந்த குடும்பம் அழிந்து விடுகிறது. விவேகானந்தர் கூட சொல்லியிருப்பார் ஒரு இடத்துல பாருங்க, கோபப்படும் மனிதனால் அதிக அளவு சிறப்பான வேலை செய்ய முடியவே முடியாது. ஆனால் அமைதியாக ஒரு மன்னிக்கிற குணமுடைய சிலருடைய காரியங்கள், அவர்கள் அந்த கோபம் இல்லாமல் அமைதியாக ஒரு வேலை செய்யும்போது அதை வெற்றி சிறக்க முடிய வசனம் நமக்கு தெரிந்த ஒரு வசனம். எபேசியர் 4:26 அங்கே நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிக்கு முன்னதாக உங்கள் எரிச்சல் தணிக்கும். பாருங்க, இன்றைக்கு கூட இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க கூட யார் மேலேயாவது கோபத்தோடு இருக்கலாம். வேலை சில வார்த்தைகள் உங்களுக்கு கோபத்தை தூண்டும் விதமாக இருக்கலாம். என்ன இப்படி பேசிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்க கோபத்தோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். கர்த்தர் சமூகத்துல நீங்க வாய்களை திறந்து ஆண்டவர்கிட்ட நம்ம அர்ப்பணிக்கும் போது உங்களுடைய எரிச்சல் கோபத்தை எல்லாம் கர்த்தர் மாற்றுவார். அங்க யாக்கோபுல குறிப்பிடப்பட்டது போல பேசுவதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருங்கள் என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்போ நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கிய ஒரே காரணம் கோபிக்கிறதற்கு தாமதமா கோபமா உங்களுக்கு கோபம் வருதா, அப்படி பொறுமையா இருங்க. ஆண்டோர் சமூகத்துல உட்கார்ந்து ஆண்டோட்ட அறிக்கையிடுங்க. கோபப்படுகிற மனுஷன் உண்மையிலே ஒன்றும் சாதிக்கவே முடியாது. ஒரு பழமொழியில குறிப்பிடுவது, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும், கோபக்காரனுக்கு அறிவு இருக்காதுன்னு சொல்லுவாங்க. ஒருவேளை நம்ம அறிவில்லாதபடி சில காரியங்களை செஞ்சு கோபப்பட்டு குடும்பத்துல பிரச்சனை குழப்பம் இதெல்லாம் விட்டுட்டு ஆண்டோட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? கண்களை மூடி ஜெபிக்கலாம். பிதாவே, எங்களோடு பேசியிருக்கீங்க. இன்றைக்கு கூட நாங்கள் கூட கோபத்தோடு இசப்பா நிறைய காரியங்களை செஞ்சுருக்கலாம். குடும்பக்குள்ள சண்டைகள், பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள பிரிவினைகள், காரணம் கோபம். இசப்பா, அந்த கோப குணத்தை என்னை விட்டு அகற்றுங்கப்பா. எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் இப்படிப்பட்ட தவறான முடிவெடுத்து தவறான காரியங்களை நான் செய்து இந்த கோபப்பட்டிருந்தா இன்றைக்கு இசப்பா அதுலேருந்து விடுதலை கொடுங்க. நாங்கள் எல்லாரோட அன்போடு சமாதானமாக உமக்காக சாட்சியாக ஜீவிக்க கிருபை தாங்க. துதிகன மகிமை உமக்கு ஏறடிக்கிறோம். மீட்பு மூலம் கேட்கிற பிதாவே, ஆமீன். மகிமை மகிமை